இந்த 5 விஷயத்த பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஆமாங்க. ஹேர் ஃபாலுக்கு நான் சொல்லப் போற இந்த 5 விஷயத்த கட்டாயம் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு எக்ஸசிவ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது. அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரீக்வென்ட்டா ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஹேர் ஃபால் வர அதிக சான்சஸ் இருக்கு. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் பாடி ஹீட்னால கூட உங்களுக்கு ஹேர் ஃபால் வர அதிக சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம பாடிய குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு உண்டான உணவு முறைகள நீங்க எடுத்துக்கங்க. அதாங்க மோரு, டெண்டன் கோகனட், லெமன் ஜூஸ் இந்த மாரியான உணவு முறைகள்லாம் நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். அதே நேரத்துல ஹீட் ப்ராடக்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணும்பொழுது கூட உங்களுக்கு ஹேர் ஃபால் வர அதிக சான்சஸ் இருக்கு. நம்பர் 3 கட்டாயமா ஹாட் வாட்டர்ல உங்க ஹேர வாஷ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அப்படி வாஷ் பண்ணீங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் வர அதிக சான்சஸ் இருக்கு. நம்பர் 4 வெட்டான ஹேர்ல உங்க ஹேர கோம்ப் பண்ணும் பொழுதும் டெஃபினட்டா உங்களுக்கு ஹேர் ஃபால் வர அதிக சான்சஸ் இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப விகரஸா போட்டு அந்த ஹேர ட்ரை பண்ணாம ஜென்டலா நீங்க ஹேர டேக் கேர் பண்ணாதான் உங்களுக்கு ஹேர் ஃபால் வராது. நம்பர் 5 ஆயிலே சுத்தமா தலைக்கு வைக்கலன்னா டெஃபினட்டா ஹேர் ஃபால் வருங்க. ஆயில் வைக்கிறனால ஹேர் க்ரோ ஆகும்னு நான் சொல்லல. ஆனா ஆயில் வைக்கிறனால கண்டிப்பா ஹேர் ஃபால்ல இருந்து உங்களால பிரிவென்ட் பண்ணிக்க முடியும்.